கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலமான ஆகாரத்திற்கு வரவேற்கிறோம். ஞானத்தின் வீடும் 7 தூண்களும் என்கிற தலைப்பில், விசுவாசம் என்கிற உபத்தலைப்பில் கற்று வருகிறோம். தொடர்கிறது. எபிரேயர் 11:34. பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், அக்னியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள். பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். அதை நாம் பார்க்கவில்லை, ஆகவே அதை பார்க்கிறோம். பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், விசுவாசத்தினாலே பலன் கொண்டார்கள். புதிய ஏற்பாட்டிலிருந்தே அதற்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் பவுலை குறித்து படிக்கிறோம். அவன் சொல்கிறான், நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். 10ஆம் வசனம். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். முள்ளை பற்றி சொல்கிறான். 7ஆம் வசனத்திலிருந்து சொல்கிறான், எனக்கு ஒரு முள் இருக்குது, அந்த முள் என்னை குட்டுகிறது, அது சுகமாக வேண்டும் என்று 3 முறை ஜெபம் பண்ணினேன். ஆண்டவர், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லிவிட்டார். பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லிவிட்டார். கிறிஸ்துவின் வல்லமை என் மேலே தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுவேன். 9ஆம் வசனம். அவன் என்ன சொல்கிறான்? இது சரீர பலவீனம். முள் என்பது ஒரு வியாதி, ஒரு பலவீனம். 3 தடவை ஜெபம் பண்ணுறான், சுகமாகலை. ஆண்டவர் என்ன பதில் கொடுக்குறாருன்னா, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். பவுல் என்ன சொல்கிறான்? என்னுடைய பலவீனத்தில், நான் பலவீனமாக இருக்கும்போது ஆண்டவருடைய வல்லமை என் மேலே தங்கும். மட்டுமல்ல, நான் பலவீனமாக இருக்கும்போதே பலமுள்ளவனாக இருக்கிறேன், பலவீனங்களிலே நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்கிறான். தன்னைத்தானே பலப்படுத்திக் கொள்வது. சரீர பலவீனம் என்றாலும் சரி, சிலர் ஒரு சின்ன சரீர பலவீனம் வந்தாலே ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. ஒரு பெரிய தேவனுடைய மனிதனை நான் அறிவேன். கிராமத்துக்காரரு, கிறிஸ்துவர் அல்லாத பின்னணியிலிருந்து வந்தவர், படிக்காதவர். கர்த்தர் அவரை பயன்படுத்தி செத்தவர்களெல்லாம் உயிரோடு எழுப்பியிருக்கிறார் அவர். இப்போ ஆண்டவருக்குள்ளே போயிட்டார். இப்போ இல்லை, பெரிய ஸ்தாபனத்தினுடைய ஸ்தாபகர். இங்கிலீஷே அவருக்கு வராது. உலகம் முழுசும் ஆண்டவர் அவரை பயன்படுத்தியிருக்கார். வருஷம் ஒருக்கா ஒரு உலகம் முழுவதும் போயிட்டு வருவார். ஒரு தடவை ஊழியம் செஞ்சுட்டு வருவார். அப்படிப்பட்டவர் ஒரு 55-50 வயதுக்கு மேலே அவருக்கு ஒரு இருதய பலவீனம் வந்துச்சு. ஆள் அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துட்டார், பயந்துட்டார். ரொம்ப வெளியே வரமாட்டார், ரொம்ப வெளியே பிரயாணம் பண்ண மாட்டார், சாப்பாடு விஷயத்தில் பயம், ரொம்ப பயந்துட்டார். சிலர் ஒரு சரீர பலவீனம் வந்தால் அப்படியே பயந்து முடங்கிடுவாங்க. சிலர் மனதிலே பலவீனமாக இருப்பாங்க, நல்லா ஊழியம் செய்வாங்க, ஆனால் அவங்களுக்கு மனசில் ஒரு பயமோ ஒரு கவலையோ அப்படியே சோர்ந்து போய் அப்படியே உட்காந்துருவாங்க. எந்த பலவீனமாக இருந்தாலும் பலவீனம் வரும், மனசில் பலவீனம் வரும், சரீரத்தில் பலவீனம் வரும். ஆனால் நம்மை நாமே பலப்படுத்தி கொள்ள வேண்டும். தாவீது தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்டான் என்று வாசிக்கிறோம். தாவீதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அவனை திடப்படுத்த யாருமே இல்லை, அவனை தைரியப்படுத்த யாருமே இல்லை. சிக்லாக்கில் அவனுடைய குடியிருப்பை எரித்து அவனுடைய குடும்பத்தை எல்லாம் கொண்டு போய் விட்டார்கள், உடைமைகளெல்லாம் கொண்டு போய் விட்டார்கள். உடனிருந்த 600 தோழர்களுக்கும் அதே கதிதான். உடனிருந்த தோழர்களே தாவீதை கல்லெறிய வந்தார்கள். இதுவரைக்கும் தாவீதுக்கு ஆறுதலாக இருந்தது, உதவியாக இருந்தது அவங்க தான். அவங்களே இப்போ அவனை கல்லெறிய வராங்க. ஏன்னா எல்லாருடைய பிள்ளைகளையும் கடத்தி கொண்டு போய் விட்டார்கள். பிள்ளைகளை இழந்த அந்த தகப்பனுடைய உள்ளம் கொதித்ததுனால 600 பேரும் இவனை கல்லெறிய வேண்டும். தாவீது பின்னால் நம்ம பிள்ளைகளை இழந்துட்டோம், தாவீதை கல்லெறியணும்னு பேசிக்கிறாங்க. அந்த நிலையிலும் தாவீது தன்னை தைரியப்படுத்தி கொண்டான், தன்னை பலப்படுத்தி கொண்டான். அதுதான் விசுவாசம்.
பவுல் தன்னை பலப்படுத்தி கொண்டான். ஆண்டவர் பதில் கொடுத்தார். அந்த பதிலை பிடித்து கொண்டு தன்னை பலப்படுத்தி கொண்டான். அந்த சரீர பலவீனத்தை வைத்துக்கொண்டு அது நான் இப்போதும் நினைத்து ஆச்சரியப்படுகிறேன். எப்படி அவ்வளவு பிரயாணம் செய்தான். அப்போல்லாம் பிரயாணம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். கப்பல் பயணமெல்லாம் ரொம்ப கஷ்டம். நல்லா இருக்கிறவனே கப்பலில் போனால் வியாதிப்பட்டுருவான். இந்த வியாதிப்பட்டவன் வருஷ கணக்கில் கப்பலில் பயணம் செஞ்சுருக்கிறான். பல ஊர்களில் பலவிதமான தண்ணீர், பலவிதமான உணவு, பலவிதமான சீதோஷ்ணம், அடி வேற, சிறை தண்டனை வேற, எல்லாத்தையும் இந்த பலவீன உடலை வைத்துக்கொண்டு எப்படி தாங்கினான்னு தெரியல. ஆச்சரியமா இருக்கு. அதான் பலம். அதுதான் ஆண்டவருடைய பலம். இது இயற்கையான பலம் அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலம். நம்முடைய பலவீனத்தில் சிலருக்கு நாம் பலவீனமாக இருக்கும்போது மனதிலோ சரீரத்திலோ ஜெபித்தால் ஆண்டவர் பலத்தை தருகிறார். சில நேரங்களில் சிலருக்கு பலத்தை தருவதில்லை. நம்மை நாமே தான் வார்த்தை தான் கொடுப்பார். பலம் கொடுக்க மாட்டார், வார்த்தை கொடுப்பார். அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நம்மை நாமே பலப்படுத்தி கொள்ள வேண்டும். எபிரேயர் 11 தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். 35ஆம் வசனம். ஸ்ரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். சாக கொடுத்த தங்களுடையவர்களை, ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். அந்த காலத்தில் மரணம்ன்றது ரொம்ப சாதாரணம். இந்தியா சுதந்திரம் அடையும் போது இந்திய குடிமகனுடைய சராசரி வயது 42. இன்றைக்கு அது 68. இப்போ 42 வயசில் பலர் மரித்து போனார்கள். அதனுடைய அர்த்தம் தான். பலர் 42 வயசு அந்த தோராயமாக அந்த வயசில் இறந்ததுனால தான் 80 வயசு இருந்திருப்பாங்க, 20 வயசு இருந்திருப்பாங்க, 40 வயசு இருந்திருப்பாங்க. எல்லாத்தையும் கூட்டி சராசரி பார்க்கும்போது 42 வருது. அப்போ ஒரு 4000-3000 வருஷத்துக்கு முன்னால் சராசரி ரொம்ப குறையாக தான் இருந்திருக்கும். இது நம்மை போன்ற வயது உள்ள காலம். அதுவும் பிள்ளைகள் நிறைய பறப்பாங்க. ஒரு வயதுக்குள்ள நிறைய பிள்ளைகள் இறந்து போயிடுவாங்க. என்னுடைய அம்மாவுடைய அம்மாவுக்கு 16 பிள்ளைகள் பிறந்தார்கள். 8 பிள்ளைகள் தான் உயிரோடு இருந்தார்கள். 8 பிள்ளைகள். ஏன்னா அன்றைக்கு மருத்துவ வசதி கிடையாது, அந்த அளவுக்கு விழிப்புணர்வும் கிடையாது. 7 பிள்ளைகள் அதில் ஒரு வயதுக்குள்ளேயே இறந்து விட்டார்கள். ஒரு மகள் மட்டும் 12 வயதில் இறந்தார்கள். அது மட்டும்தான் அவர்களை ரொம்ப பாதித்தது. அந்த 12 வயது மகள் எங்கள் மூத்த மாமா முதலாவது குழந்தை, எங்கள் அம்மா 6வது குழந்தை. இடையிலே 4 பிள்ளைகள் இறந்திருக்கிறார்கள். அதில் ஒரு பிள்ளை தான் அந்த 12 வயது மகள். அவர்கள் பேர் ஹில்டா. அந்த பெயரைத்தான் என்னுடைய 2வது தங்கைக்கு எங்கள் அம்மா சூட்டியிருக்கிறார்கள். 8 பிள்ளைகள் தான். அது எங்கள் பாட்டி ஜெபம் பண்ணாங்களா, ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்தாராம். பாதி உடைந்து போனது போல, பாதி நிலைத்திருப்பது போல பார்த்தார்களாம். அதனால் மீதி இருக்கிற பாதி பிள்ளைகள் தீர்க்காயுசோடு இருப்பார்கள் என்று அவர்கள் விசுவாசித்தார்கள். அதே போலவே மற்ற 8 பிள்ளைகளும் திருமணமாகி பிள்ளைகளை பெற்று பிள்ளைகளெல்லாம் திருமணம் செய்து கொடுத்து அவர்கள் 3 பிள்ளைகள் போய் சேர்ந்து விட்டார்கள். 5 பேர் இன்னும் இருக்கிறார்கள். அப்படின்னா அந்த காலத்தில் மரணம்ன்றது ரொம்ப சாதாரணம். அந்த காலத்தில் ஆயுசு குறைவுன்றது சாதாரணம். ஆனாலும் அந்த நிலையிலும் பெண்கள் மரித்தவர்களை திரும்ப உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். அந்த காலத்தில் நிறைய பிள்ளை இருக்கும். இப்போ ஒரு பிள்ளை தான் இருக்குது. அந்த ஒரு பிள்ளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா தாங்க முடியாது. இல்லை 2 பிள்ளை தான் இருக்குது. எத்தனை பிள்ளைனாலும் பிள்ளை இழப்பது சோகம்தான். ஆனால் ஒரு பிள்ளை தான் இருக்குது, 2 பிள்ளை இருக்குன்னா சோகம் அதிகமாக இருக்கும். ஒரு பிள்ளைனால் இல்லையாவிட்டாலும் இன்னொரு பிள்ளை ஆறுதல் படுத்துமே என்கிற ஆறுதலாவது உண்டு. ஆனால் ஸ்திரீகள்
அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் விசுவாசித்து மரணத்திலிருந்து திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். அப்படிப்பட்ட காரியத்தை நாம் 1 ராஜாக்கள் 17:22 படிக்கிறோம். எலியா காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். அது எலியாவினுடைய விசுவாசம் இங்கே சொல்லப்படலை, அந்த ஸ்திரீயினுடைய விசுவாசம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார், பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். எலியாவை கொண்டுதான் இந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். ஆனால் யாருடைய விசுவாசம்? வியாதி வந்து இறந்து போகிறான். 19ஆம் வசனம் 1 ராஜாக்கள் 17. அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவன் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டில் மேல் வைத்து, இப்போ குழந்தை இறந்து போச்சு. குழந்தை இறந்து போனால் ஒரு தாய் சத்தம் போட்டு அழுது ஊரே கூடிரும். ஆனால் இவள் என்ன செஞ்சா? ஊழியக்காரன்ட்ட வந்து சொல்கிறான், ஏன் எனக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது, நான் குழந்தை கேட்டேனா? நீங்கள் தானே ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டு இந்த குழந்தை பிறந்தான். குழந்தை இல்லாமலே இருந்திருக்கலாமே, பிறந்து இப்போ இறந்து போயிட்டான், ஓரளவுக்கு வளர்ந்து அவன் இறந்துட்டான், எவ்வளோ வேதனை என்று ஊழியக்காரங்கிட்ட தான் போய் சொல்கிறேன். விசுவாசம் இங்கே வந்து அவள் விசுவாசத்தோடு சொன்னால்னு குறிப்பு 1 ராஜாக்களில் இல்லை, ஆனால் எபிரேயரில் இருக்குது. ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். விசுவாசத்தோடு தான் ஊழியக்காரனை போய் சொல்லியிருக்கிறான். ஊழியக்காரன் ஏதாவது செய்வான். குழந்தை இறந்து போனாலும் தாவீதுக்கு இல்லாத விசுவாசம் இவளுக்கு இருந்திருக்கு. இந்த விஷயத்தில் பத்சேபாளுக்கு பிறந்த குழந்தை இறந்து போனப்போ தாவீது ஜெபத்தை நிறுத்திட்டான். அட இனி அவ்வளோதான்ப்பா, அது பிழைக்காதுப்பா, செத்து போச்சு, இனி அவள் திரும்ப வராது, நான் தான் அதுக்கிட்ட போகணும், சாப்பாடு கொண்டா, நல்ல சாப்பாடு கொண்டாங்கப்பா, சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டான். ஆனால் இவள் இறந்து போன பிறகு தான் ஊழியக்காரனை ஜெபிக்க சொல்கிறாள். இந்த விஷயத்தில் தாவீதை விட இவளுக்கு அதிக விசுவாசம் இருந்துச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் விசுவாசம் இருக்குது. சிலருக்கு பண விஷயத்தில் ரொம்ப விசுவாசம் இருக்கும், சிலருக்கு உடல் ஆரோக்கியம் விஷயத்தில் ரொம்ப விசுவாசம் இருக்கும், சிலருக்கு ஆத்தும ஆதாயத்தில் ரொம்ப விசுவாசம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பகுதியில் அதிக விசுவாசம் இருக்கும். அப்போ இவளுடைய விசுவாசம்தான் இவ பாட்டுக்கு ஒப்பாரி வச்சு அழுது ஊரே கூடி, அதுக்கப்புறம் அப்படி வழக்கமாக நடந்திருந்தா எலியா ஒரு வேளை மகனுக்காக ஜெபித்து அவனை உயிரோடு எழுப்பி இருக்க மாட்டான். இவள் போய் உயிர் போன உடனே நேராக எலியாவை போய் தான் சந்திச்சா. எதுக்காக? விசுவாசத்தோடு ஏதாவது நீர் செய்யும் என்று ஊழியக்காரனை போய் ஒரு உழுக்கு உழுக்கிட்டான். அதுக்கப்புறம் அவன் ஜெபம் பண்ணி ஒரு அற்புதத்தை நடத்தினான். அந்த மகன் உயிரோடு எழுந்தான். அதனால் நாம் ஒரு பிரச்சனை முத்தி போயிடுச்சு, இனி அந்த பிரச்சனை இனி தீராது என்று வந்தாலும் நம்ம ஜெபம் பண்ணணும், ஊழியக்காரன் இடத்துல போகணும். நம்மளால் ஜெபம் பண்ண முடியலனா கூட ஜெப வீரர்கள், ஊழியர்கள், விசுவாச வீரர்களிடத்துல போய் சொல்லணும், பிரச்சனை முத்திடுச்சு, இனி அவ்வளோதான், இனி அது குறித்த நம்பிக்கை இல்லை, நீங்கள் ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லணும். அந்த விசுவாசமாக அது நமக்கு இருக்கணும். நான் ஜெபம் பண்ணி நான் விசுவாசித்து ஏதாவது நடக்கிறதுக்கு அளவு எனக்கு விசுவாசம் இல்லாட்டாலும் மற்றவங்ககிட்ட போய், விசுவாசம் இருக்கிறவங்ககிட்ட போய், என்னை விட அதிக விசுவாசம் இருக்கிறவர்கள்ட்ட போய் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லக்கூடிய ஒரு விசுவாசமாவது, அவங்க ஜெபம் பண்ணால் ஏதாவது ஒரு வேளை நடக்கலாம் என்று சொல்லக்கூடிய விசுவாசமாவது நமக்கு இருக்கணும். அதுக்கு அடுத்ததாக வாசிக்கிறோம், வித்தியாசமாக வாக்கு. இதுவரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு சாதனைகளின் பட்டியல். 35ஆம் வசனத்தினுடைய எபிரேயர் 11 முதல் பகுதி வரைக்கும் நல்லா நெகட்டிவாக எதுவுமே கிடையாது, எல்லாம் பாசிட்டிவ் தான். பாசிட்டிவ் அச்சீவ்மெண்ட்ஸ், பாசிட்டிவ் ஒர்க்ஸ் ஆஃப் ஃபெய்த்தை நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் திடீர்னு அது வித்தியாசமாக
காரியங்கள் திரும்புகிறது. வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். மற்றவங்களுக்கு ஐயா இப்போ செத்து போய் திருப்பியும் உயிரோடு எழுந்தால் மறுபடியும் சாக தான் போகிறோம். எனக்கு மேன்மையான உயிர்த்தெழுதல் வேணும். மேன்மையான உயிர்த்தெழுதல்னா சாகா வரம் பெறுவது, சாவாமையை தரித்து கொள்வது, அழியாமையை தரித்து கொள்வது. அப்போது அந்த உயிர்த்தெழுதலை நான் பெற்ற பிறகு எனக்கு மரணமே கிடையாது. இப்போ நான் உயிரோடு எழும்பிட்டேன்னா மறிச்சு போயிடுவேன். மறுபடியும் விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். எனக்கு சுகம் தாரோம், எனக்கு ஆயுசு தாரணும் அவங்க கேட்கல. இசைக்கியா ராஜா கேட்டான், எனக்கு ஆயுசு தாரணும். ஆண்டவரும் கொடுத்தாரு. ஆனால் அந்த 15 வருஷத்தில் அவனுக்கு பிறந்த மகன்தான் அவனுக்கு அப்புறம் ராஜாவா வந்து அந்த நாட்டையே கெடுத்தான் என்று வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள். அந்த 15 வருஷத்தில் அவனுக்கு கூட்டி கொடுக்கப்பட்ட 15 வருஷத்தில் அவனுக்கு கர்வம் வந்து, மேட்டிமை வந்து, ஆண்டவருடைய கோபத்துக்கு இலக்கானான். அடுத்த சந்ததி மேலே ஆண்டவருடைய கோபம் வந்துச்சு. இந்த 15 வருஷத்தில் கூட்டி கொடுக்கப்பட்ட 15 வருஷத்தில் பாபிலோன் தூதர்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் தன்னுடைய எல்லா பொக்கிஷத்தையும் திறந்து காட்டி அவனுங்க அதெல்லாம் போய் அங்கே சொல்லி கொள்ளடிக்கிறதுக்கு வந்தாங்க, படையெடுத்து வந்தாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் இந்த 15 வருஷத்தில் தான் செஞ்சான். 15 வருஷத்தில் மறுபடியும் மரித்து போனான். ஆனால் மற்றவர்கள் அப்படி இல்லை. அவர்கள் விடுதலை பெற சம்மதியாமல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன சொன்னாங்க நம்ம பார்த்தோம், கடந்த நிகழ்ச்சிகளில் பார்த்தோம். இந்த அக்கினியிலிருந்து எங்களை ஆண்டவர் பாதுகாப்பார். பாதுகாக்காட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து வணங்க மாட்டோம். எங்களுக்கு இங்கே உயிரோடு, இந்த பூமியில் உயிரோடு இருக்கிறது முக்கியம் இல்லை, இந்த மேன்மையான உயிர்த்தெழுதலை அடைவது தான் முக்கியம். பவுல் சொன்னான், சாவு எனக்கு ஆதாயம்னு சொன்னான். சாவு எனக்கு ஆதாயம். யாராவது சொல்ல முடியுமா? அது சொல்றதுக்கு விசுவாசம் வேணும். சாவு எனக்கு, ஒரு அமெரிக்க வீரரை காப்பாற்றுறதுக்கு ஈரானில் ஒரு அமெரிக்க விமானத்தை சுட்டி வீழ்த்திட்டாங்க. 2 விமானிகள் கீழே குதித்து விட்டார்கள். அந்த விமானத்திலிருந்து ஒருவரை உடனே மீட்டு விட்டார்கள். இன்னொருவரை மீட்பதற்கு 50 விமானங்கள், 50 விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் ஈரான் எல்லையில் போய் அவனை தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஒரு வீரனை காப்பாற்றுறதுக்கு 50 விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், நூற்றுக்கணக்கான வீரர்கள் போய் அவனை காப்பாற்றினாங்க. நல்லது, அது நல்லது, அது பாராட்டுக்குரியது. இந்த பூமியில் நமக்கு தீர்க்காயுசு தேவை. ஏன்னா நமக்கு இந்த பொறுப்பு இருக்குது, குடும்ப பொறுப்பு இருக்குது, ஆண்டவர் நமக்கு கொடுத்த பொறுப்புகள் இருக்குது, நாம் செய்து முடிக்க வேண்டிய பொறுப்புகள் இருக்குது. அதனால் இந்த பூமியில் நமக்கு தீர்க்காயுசு தேவை, அதுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை விட மேலாக மேன்மையான உயிர்த்தெழுதல், அதை பற்றிய ஒரு விசுவாசம். 1 கொரிந்தியர் 15 படிக்கிறோம்ல, ஒரு பலம், இந்த உடல் பலவீனமான உடல், பலவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஒரு பலமுள்ள உடல் எனக்கு கிடைக்க போகிறது. கனவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், கனமுள்ளதாய் எழுந்திருக்கும். இதில் பாருங்க, அழுக்கு, நாத்தம், கனவீனமான உடல். நம்ம ஒரு நாள் இந்த உடலை சுத்தம் பண்ணாமல் விட்டுட்டா பக்கத்தில் வரமாட்டாங்க, நமக்கே நாரும். ஒரு கனமான உடல் எனக்கு கிடைக்க போகிறது நித்தியத்தில். மகிமை உள்ள உடல் எனக்கு கிடைக்க போகிறது. சாவாமையை உள்ள, பாவ சுபாவம் இல்லாத ஒரு உடல். இந்த உடல்ல பாருங்க, மாமிசம், பாவ சுபாவம், இச்சைகள் போராடுது. பாவ சுபாவம் இல்லாத உடல் எனக்கு கிடைக்க போகிறது. அது ஒரு விசுவாசம். அதனால இந்த பூமியில அப்படித்தானே ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது 365 வயசுல. அன்றைக்கு எல்லாம் 900 வயசு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. 969 மெத்துசாலா,
930 ஆதாம். நானாக இருந்தால் ஜெபம் பண்ணியிருப்பேன், எனக்கு 1000 வயசு தாங்க, நான் வந்து ஒரு பெரிய சாதனை பண்ணட்டும், உம்மோடு நடக்கிறேன். ஆண்டவர் 365 வயசில் அவனை எடுத்துக்கிட்டார். இன்னைக்கு கணக்குப்படி பார்த்தா 40 வயசு தான். 40 வயசில் அவனை எடுத்துக்கிட்டார். மரணம் கிடையாது, உயிரோடு எடுத்துக்கிட்டார். அவனுடைய சம்மதம் இல்லாமல் அது நடந்திருக்குமா? அவனுடைய சம்மதத்தோடு தான் ஆண்டவர் எடுத்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா எலியாவுக்கு தெரிஞ்சு போச்சல, எலியாவது குடும்பம் இல்லாதவன், அவனாவது ஓரளவுக்கு ஏனோக்கை விட வயது கணக்கு பார்த்தா, அன்றைய ஆயுள் இன்றைய ஆயுள்லாம் கணக்கு போட்டு பார்த்தா ஏனோக்கை விட அவன் வயதானவன் தான். ஒரு வாலிபன் எலிசா அவனை தகப்பனேன்னு சொல்கிற அளவுக்கு ஓரளவுக்கு அவன் வயதானவன் தான். அவனை ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ள போகிறார் என்று மோசே 120 வயசு இருந்த மாதிரி நான் 120 வயசு இருக்கணும்னு அவன் ஜெபம் பண்ணலை. சரி 60ஓ 70ஓ எலியா எத்தனை வயதில் மரித்தான் என்று அந்த விவரம் என்கிட்ட இல்லை, பைபிளில் இல்லை. வேறு விவரங்கள் வேறு பாரம்பரிய எழுத்துக்களில் இருக்கா என்கிற விவரம் என்கிட்ட இல்லை. ஆனால் நிச்சயமாக அவன் 120 வயசோ அந்த மாதிரிலாம் வாழலை. அவர் ஆண்டவர் என்ன எடுத்துக்கொள்ள போகிறார், மரணம் இல்லாமல் போக போகிறேன் போனானே, அதுவும் ஒரு விசுவாசம்தான், மேன்மையான உயிர்த்தெழுதல். வேறு சிலர் 36ஆம் வசனம், நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். விசுவாசத்தில் அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு விசுவாசம் வேணும். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், 1 ராஜாக்கள் 21:13 அவன் நாபோத் கல்லெறியப்பட்டான், கல்லெறிந்து கொல்லப்பட்டான். எரேமியாவை பிடிச்சி சிறையில் அடைச்சிட்டாங்க. அவன் கேட்டுக்கிட்டதுனால அவனுக்கு திறந்த வெளி சிறையில் போட்டாங்க. குழியில் தூக்கி, தண்ணீர் இல்லாத கிணத்துல தூக்கி போட்டாங்க எரேமியாவை. வசனங்களெல்லாம் எடுத்து சொல்வதற்கு நேரம் இல்லை. ஏன்னா இது ஒரு பைபிளினுடைய சுருக்கமே எபிரேயர் 11 சொல்லப்பட்டிருக்கு. அத்தனையும் எடுத்து சொன்னால் பல மணி நேரம் ஆகிவிடும். நாம் அறிந்தது தான். எரேமியா தண்ணீர் இல்லாத கிணற்றில் தூக்கி போடப்பட்டான், சிறையில் அடைக்கப்பட்டான், சிறைச்சாலை முற்றத்தில் வைக்கப்பட்டான். ஒரு நாளைக்கு ஒரு அப்பம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் விசுவாசத்தில் தான் அதை சந்திச்சாங்க. எனக்கு சிறைக்கு உள்ளே வைக்காதீங்க, என்னை கொஞ்சம் வெளியில் வைங்க அப்படின்னு ராஜா கிட்டலாம் விண்ணப்பம் போட தான் செஞ்சான். அதெல்லாம் ஒன்றும் விசுவாச குறைவு அல்ல. ஆனால் அதையெல்லாம் விசுவாசத்தினாலே சந்தித்தார்கள். அடிகள், கட்டுகள், காவல்கள், நிந்தை, வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள். 37 பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் யாக்கோபை குறித்து வாசிக்கிறோம். யோவானுடைய சகோதரன் யாக்கோபு பட்டயத்தாலே வெட்டப்பட்டு மரித்தான். செம்மறி ஆட்டு தோலை வெள்ளாட்டு தோள்களையும் பொறுத்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். ஒரு பக்கம் துன்பம், அடி, நிந்த, காவல், அது ஒரு பக்கம். அதை சந்திப்பதற்கும் விசுவாசம் தேவை. இன்னொரு பக்கம் குறைவு. செம்மறி ஆட்டு தோலை போத்துக்கிட்டு போடுறதுக்கு நல்ல உடை இல்லை. நாம் 2 ராஜாக்கள் 1:8 வாசிக்கிறோம். மயிர் உடையை தரித்து கொண்டிருந்த, மயிர் உடைனா முடியால் ஆன ஒரு உடை, செம்மறி ஆட்டு ரோமத்தால் ஆன ஒரு உடை, அல்லது ஒட்டக மயிரினால் ஆன உடையா தெரில, நல்ல ஒரு வசதியான உடைய, அதுவும் அந்த வெயிலில் இதை போய் உடுத்தா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. யோவான் ஸ்நானகனை குறித்தும் அப்படி தான் படிக்கிறோம். ஒட்டக மயிரை தான் அவன் ஒட்டக ரோமத்தை தான் உடையாக தரித்திருந்தான். இயேசுநாதர் நல்ல வஸ்திரம், நல்ல அங்கியை தரித்திருந்தார். ஆனால் யோவான் ஸ்நானகன் அப்படி தான் தரித்திருந்தான். அதற்கும் ஒரு விசுவாசம் வேணும். நம்ம நல்ல உடை போடலைனாலே நமக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துடும்.
அவன் அந்த ஒரு உடையை, அது ஒரு காட்டுவாசியுடைய உடை தான் யோவான் ஸ்நானகன் போட்டிருந்தது. அந்த உடையை போட்டுக்கிட்டே அவன் வந்து நாட்டையே அசைச்சான். ராஜாவே பார்த்து சொன்னான், நீ செய்கிறது தப்புடான்னா. மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்தார்கள். அவனுக்குள்ள அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ், நமக்கு நல்ல உடை போட்டால் தான் ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். நல்ல உடை போடலைனாலே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். அதுவும் ஒரு திருமணத்துக்கு போகிறோம், அங்கே ஒரு நல்ல உடை போடாமல் போயிருக்கானாலே தாழ்வு மனப்பான்மை வந்துடும். ஃபோட்டோ கூட எடுக்க மாட்டோம், ஒரு வாரமாக உட்காந்துருப்போம். ஆனால் இவங்கெல்லாம் எலியா, யோவான் ஸ்நானகன் போன்றவர்களெல்லாம் செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்தார்கள், விசுவாசத்தோடு வாழ்ந்தார்கள், செயல்பட்டார்கள். குறைவை, உபத்திரவத்தை, துன்பத்தை அவர்கள் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. 38ஆம் வசனம். அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். வேதத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால் நாம் வாசிக்கிறோம், 1 ராஜாக்கள் 18:4 வாசிக்கிறோம், 100 தீர்க்கதரிசிகளை குகைக்குள்ள அடைச்சி வச்சு தண்ணீரும் அப்பமும் கொடுத்து காப்பாற்றினானா. ஒரு மந்திரி, ஒரு அரசு அதிகாரி. ஆகாப் காலத்தில் ஆகாப் வந்து எல்லா ஊழியக்காரனையும் கொலை பண்ணான். கொலை பண்ணுறதுக்கு தேடினா, கொலை பண்ணுனா, இருக்கிறவங்களை கொலை பண்ணுறதுக்கு தேடினா எலியாவை கர்த்தர் மறைச்சி வச்சுருந்தார். 100 தீர்க்கதரிசிகளை ஒரு 2 குகைக்குள்ளே மறைச்சி வச்சு அவங்களுக்கு தண்ணீரும் அப்பமும் கொடுத்தான் ஒரு அரசு அதிகாரி. அதை நாம் 1 ராஜாக்கள் 18:4 படிக்கிறோம். இந்த மாதிரிலாம் அவர்கள் விசுவாசத்தினால தான் அதை சந்திக்க முடிஞ்சது. இல்லைன்னா எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கலாம். சுதந்திர போராட்டத்தில் ஒருத்தர் வந்து போய் அந்தமான் சிறையில் அடைச்சிட்டாங்க. நல்லா சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார். அவரால் தாங்க முடியல. அந்தமான் சிறை வந்து ரொம்ப கடுமையான சிறை. தாங்க முடியல, மன்னிப்பு லெட்டர் எழுதிட்டார் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு. அவரை மன்னிச்சிட்டாங்க. மன்னித்து அவரை விடுதலை பண்ணிட்டாங்க. அவர் அதுவரையும் விடுதலை போராட்ட இயக்கத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் தான் அவர் தான் வேறு மாதிரி சிந்திச்சார். நம்ம விடுதலைக்காக போராடினா நம்மளை பிடிச்சி உள்ளே வச்சுருவான், அடித்து கொண்டு விடுவான், அதனால் நம்ம வேறு மாதிரி சிந்திப்போம் என்று மதவாதத்தை அவர் தான் எழுதினார். மதவாதத்துக்கு, ஒரு மதவாத இயக்கத்திற்கு ஒரு விதை போட்டது அவர் தான். அந்த விதையின் அடிப்படையில் தான் இன்றைக்கு, அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் இன்றைக்கி மதவாதம் இவ்வளோ பெருசாக நாட்டையே ஆள்ற அளவுக்கு வளர்ந்துருக்கு. அவங்கள கேட்டால் சொல்லுவாங்க, அது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு வாங்க. உயிர் தப்பி பிழைச்சி நாட்டுக்கு சேவை பண்ணுறதுக்காக தான் அவர் மன்னிப்பு கடிதம் எழுதினாருன்னு அதை சமாளிப்பாங்க. ஆனால் இவங்க யாருமே வந்து மன்னிப்பு கடிதம் எழுதலை, நாங்கள் கிறிஸ்துவத்தை விட்டுடுறோம் அப்படின்னு எழுதலை. அதுக்கு ஒரு விசுவாசம் வேணும், சாதாரண விஷயம் இல்லை. விடுதலை போராட்ட வீரர்கள் எல்லாரும் அப்படி செய்யலை. எத்தனையோ பேர் சிறையில் செத்தாங்க. சிறையில் எத்தனையோ வருஷம் ஐஸெல்லாம் இருந்துட்டு வெளியே வந்தவங்கலாம் இருக்காங்க. அப்படி சிறையில் இருக்கிறதற்கு, இந்த மாதிரி நிந்தை, அவமானம், குறைவையெல்லாம் அனுபவிப்பதற்கு ஒரு விசுவாசம் வேணும். அது கர்த்தருக்காக இருக்கிறதுக்கு. கர்த்தருக்காக எத்தனையோ பேர் அப்படி இருந்திருக்காங்க. பழைய ஏற்பாட்டில் இருந்திருக்கிறாங்க, புதிய ஏற்பாட்டில் இருந்திருக்காங்க, சரித்திரத்திலையும் இருந்திருக்கிறாங்க. அது ஒரு விசுவாசம். பாடுகளை சகிக்கிற விசுவாசம், குறைவுகளை சந்திக்கிற விசுவாசம். அந்த விசுவாசமும் நமக்கு தேவை. இந்த மாதிரி அற்புதங்கள், அதிசயங்கள், ஆசீர்வாதங்கள், இந்த விசுவாசம், அது ஒரு பக்கம். 2 நாணயம். இன்னொரு பக்கம் பாடுகள், உபத்திரவங்கள், குறைகள். எடுத்த உடனே கர்த்தர் ஒருத்தரை ஆசீர்வதிச்சிட மாட்டார். எடுத்த உடனே ஒருத்தனுக்கு செழிப்பை கொடுத்துட மாட்டார். கொஞ்சம் குறைவுகள் வழியாக நம்ம கொஞ்ச காலம் கடந்து போக வேண்டியிருக்கும். ஒரு 3 வருஷமோ 7 வருஷமோ குறைகளின் வழியாக கடந்து போக வேண்டியிருக்கும். தேவைகளை சந்திப்பார். நல்ல உடை ஒருவேளை கிடைக்காமல் போய்விடலாம், நல்ல உணவு கிடைக்காமல் போய்விடலாம். உணவு கிடைக்கும், உடை கிடைக்கும், இருப்பிடம் கிடைக்கும். அதெல்லாம் ஒரு நல்ல வீடு, ஒரு நல்ல உடை, நல்ல உணவு கிடைக்காமல் போகலாம். அதையும் சந்திப்பதற்கு விசுவாசம் தேவை. அந்த விசுவாசத்தையும்
அவர்கள் காண்பித்தார்கள். ஆகவே அதை முன்மாதிரியை நாம் பின்பற்றுவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, ஒரு பக்கம் மரணத்திலிருந்து தங்கள் விசுவாசத்தினாலே தங்களுடையவர்களை திரும்ப பெற்றார்கள். இன்னொரு பக்கம் எங்களுக்கு இந்த உயிர்த்தெழுதல் வேண்டாம், இது மறுபடியும் மரணம் வரக்கூடிய உயிர்த்தெழுதல், மேன்மையான உயிர்த்தெழுதல் வேண்டும், மரணமே இல்லாத சரீரத்தை பெறுகிற உயிர்த்தெழுதல் வேண்டும் என்று அவர்கள் அந்த விடுதலையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படிப்பட்டவர்களையும் குறித்து வேதம் பதிவு செய்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு தீர்க்க ஆயுசு தேவை, விடுதலை தேவை. எல்லாத்துக்கும் மேலே நித்தியம்தான். தீர்க்க ஆயுசை விட நித்தியம் எங்களுக்கு முக்கியம். அந்த விசுவாசம், இந்த உலகத்தில் 120 வருஷம் வாழ்கிறத விட நித்தியமாய் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் வாழணும், அதுதான் பெரியது என்கிற அந்த விசுவாசத்தை, நித்தியத்தை குறித்த ஒரு விசுவாசத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. பாடுகளை, உபத்திரவங்களை, காவலை, அடிய, நிந்தைய சந்திக்கக்கூடிய ஒரு விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். குறைவுகளை ஆண்டவரே, கஷ்டங்களை, கடினமான பாதைகளை சந்திக்கக்கூடிய ஒரு விசுவாசத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. விசுவாசத்தினுடைய இன்னொரு பக்கத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வை சபைக்கு தாரும். இந்த சில வசனங்களில் இது இருந்தாலும் இந்த விழிப்புணர்வு பவுலுக்கு இருந்தது ஆண்டவரே, அது எங்களுக்கும் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென்.